ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேச போற விஷயம், நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகர்கள் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம ஓடி போன கதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ கூட சமீபத்தில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்த நண்பர்களே, ஒரு கணவர் கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் வீடியோ போட்டு தன்னோட பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியாதனால நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது எங்கடா போயிட்டு இருக்கு நம்ம உலகம், என்னடா அப்படியே தலைகீழ மாறிடுச்சு, என்னடா நடக்குது, என்ன ஒரு உளவியல் பிரச்சனை இதெல்லாம் அப்படின்னு நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இது உலகத்துல எல்லா இடத்துலயும் நடக்கிறதையும் தாண்டி சினிமாக்குள்ளேயே நடக்குது, சினிமா நடிகர்களோட குடும்பத்துக்குள்ளேயே நடக்குது அப்படின்றத கேள்விப்பட்டவனால தான் கொஞ்சம் எனக்கு ஒரு ஷாக்கிங். அது என்ன விஷயம் அப்படின்றத இந்த வீடியோல உங்களுக்காக நான் பகிர போறேன் நண்பர்களே. அதனால இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல நான் பெண்களை தாக்கி பேசுறேனா, ஆண்களுக்கு ஆதரவா பேசுறேனா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல பார்க்காதீங்க. இது ரியாலிட்டியில நடக்கிற ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போறேன். அதனால இது யாருக்கும் ஆதரவான ஒரு வீடியோ கிடையாது, இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற வீடியோ. இந்த மாதிரி நான் வீடியோல சொல்லக்கூடிய ஒரு சில தவறுகள் உங்க குடும்பத்துல நடந்திருந்தா நீங்க கொஞ்சம் திருத்திக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்த பாருங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன். சோ இப்போ நேரம் கடத்தாம வீடியோல போய் அந்த மாதிரி பொண்டாட்டி கையால செருப்படி வாங்குற நடிகர்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி செருப்படி வாங்குறதுனால இவங்களோட ப்ரொஃபஷன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, அது மட்டும் இல்லாம இவங்களோட இந்த பிரச்சனை பொதுவெளியில வந்ததுக்கு அப்புறம் எப்படி சந்தி சிரிக்குது அப்படின்றத பார்த்து இவங்களாலையும் திருத்திக்க முடியல. ரெண்டாவது வேற யாரும் இதுக்கு பஞ்சாயத்தும் வரல, அவனுக்கு என்டர்டைன்மெண்டா போயிட்டு இருக்கு. அதனால இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றத இந்த வீடியோட இறுதியில சொல்றேன். அதுக்கு முன்னாடி எந்தெந்த நடிகர்கள்லாம் குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்ட பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி பேசுவோம். சோ இப்போ இந்த லிஸ்ட்ல நான் முதலாவதா சொல்ல போற நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா நடிகர் கிருஷ்ணா அவர்கள் தான். கிருஷ்ணா யாரு, மகேஷ் பாபுவோட அப்பாவான்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, இந்த விஷ்ணுவர்தனுக்கு தம்பின்னு சொல்லி ஒரு நடிகர் உள்ள வந்தார்ல தமிழ் சினிமா உள்ள, கொஞ்ச நாள் ஹீரோ நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்களுக்கு ஃப்ரெண்டா நடிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு படமே இல்லாம இருக்கிறாரு. எதனாலங்க படம் இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா எல்லாமே பொண்டாட்டி டார்ச்சருங்க, அதனால தாங்க என்னால கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்ய முடியல, இது ஒரு விடிவு காலமே இல்லையா அப்படின்ற மாதிரி டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்படி என்னங்க பொண்டாட்டி டார்ச்சரை நீங்க அனுபவிச்சீங்க அப்படின்னு கேட்டா 2014வது வருஷம் எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் பொண்டாட்டியோட நான் ஜாயின்ட் ஃபேமிலியில தான் இருந்தேன். ஆனா என் பொண்டாட்டி ஆரம்பத்துல இருந்து ஒரு சுடு தண்ணி கூட வைக்க மாட்டா. சரி நியூலி மேரிட்ல ஜாலியா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி நானும் விட்டு வச்சேன். கடைசியில பார்த்தா இவளுக்கு உண்மையாவே எந்த வேலையுமே தெரியாதரா, இவ சொகுசா வாழ்ந்த லிட்டில் பிரின்சஸ், அதாவது டேட் லிட்டில் பிரின்சஸா வாழ்ந்துக்கிறா, ஐயோ நம்ம ஃபேமிலி எப்படி செட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துல எங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை வர ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல எப்பவுமே வேலை செய்யறது கிடையாது, தட்டி கேட்டா கொஞ்சம் சண்டை ரொம்ப சண்டையா போயிடுச்சு. இதனால என்னால ஷூட்டிங்ல போய் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியலங்க, எப்ப பாரு வீட்டு நினைப்பாதான் இருப்பேன். இதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பிசிக்கலாவும் மென்டலாவும் என்ன பயங்கரமா என்னோட பொண்டாட்டி அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதை போய் பேரண்ட்ஸ் கிட்டயும் சொல்ல முடியல, நண்பர்கள் கிட்டயும் சொல்ல முடியல, போனா அசிங்கமாயிடும் இல்லைங்களா. அதனால நானே கொஞ்ச நாள் மூடி மறைச்சிட்டு இருந்தேன். இதனால வேலையிலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இதுக்கு முடிவே இல்லையா, எண்டு காடே இல்லையாடா டே அப்படின்ற மாதிரி கேட்கும் போது என் பொண்டாட்டி தன்னைத்தானே அபியூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் உடம்புலாம் கீரலை பண்ணி விட்டு நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு ஒரு காலகட்டத்தில் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மிரட்டல் எவ்வளவு நாள் போச்சு, நான் கிட்டத்தட்ட 14 மாசங்கள் நான் இதை அனுபவிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் எங்க வீட்லயே தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்தோம்னா என் பொண்டாட்டி வேற ஒரு முடிவு எடுத்தா. என்னன்னா 2015வது வருஷம் ப்ரொடியூசர் கவுன்சில்ல போய் என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. என்னன்னா இவனை ஹீரோ வச்சு எந்த படமும் எடுக்காதீங்க, இவன் ஒரு ஆல்கஹாலிக்கு, நிறைய பொம்பளைங்களோட இவன் தொடர்புல இருக்கிறான், அதனால என்னைய வீட்டுல அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி என்னை பத்தி எதிரான கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னோட லைஃபே நாசம் பண்ண பார்த்தாங்க. இதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்துக்கு மேல 2017வது வருஷம் நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி ஒரு வழியா பிரிஞ்சு வந்துட்டேன். நானும் பொண்டாட்டி கிட்ட செருப்படி வாங்கின ஆண்கள் லிஸ்ட்ல நானும் ஒருவன் அப்படின்ற மாதிரி பெருமையாவும் வருத்தத்தோடையும் சொல்லிட்டு இருக்காரு நடிகர் கிருஷ்ணா அவர்கள். ஸ்போர்ட்ஸ் மேல எனக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆர்வத்தை பணமா மாத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது 1xBet அப்படின்ற ஒரு ஆப் தான். இந்த 1xBet ஆப் இன்டர்நேஷனல் லைசன்ஸோட வரது மட்டும் இல்லாம எல்லாருமே ஈஸியா யூஸ் பண்ணக்கூடிய முறையில இந்த ஆப் டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த ஆப்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டை நீங்க தேர்ந்தெடுத்து பெட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வித்தியாசமான கேசினோ கேம் மற்றும் கிராஷ் கேம் இந்த ஆப்ல இருக்கு. இதுல விளையாடி கூட நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கலாம். நீங்க சம்பாதிச்ச பணத்தை UPI, பேங்க் டிரான்ஸ்பர், பேடிஎம் மற்றும் போன்பே மூலமா ஈஸியா நீங்க வித்ரா பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம உங்களோட ஃபர்ஸ்ட் டெபாசிட் 100% ஃப்ரீ போனஸோட ஆரம்பிக்குது. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட்ல கொடுத்திருக்கக்கூடிய லிங்க் மற்றும் ப்ரோமோ கோடான சீக்ரெட்ஸ் அப்படின்ற கோட நீங்க யூஸ் பண்ணி 1xBet ஆப்பில் இருக்கக்கூடிய கேம்ஸ் நீங்க விளையாடுங்க, நிறைய பணம் சம்பாதிங்க. இப்போ இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா சொல்ல போறது தளபதி விஜய் அவர்கள் வீட்டில் வாங்கக்கூடிய செருப்படிகளை பத்தி இன்னும் வெளில தெரியல, வருங்கால சிஎம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு ஒரு சிறந்த வாக்கியமே ஊருக்கு என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் வீட்டுக்கு நீ தொடப்ப கட்ட தான் அப்படின்னு பாத்தீங்களா. இந்த கதை நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு பொருந்தும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புசி ஆனந்த்னு சொல்லிட்டு இவரோட வாழ்க்கையில ஒரு பிரளயம் ஒன்று வந்தது. இந்த பிரளயம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரளயம் ஒன்று கிரியேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சினிமாவாசிகள் சொல்லி கேள்விப்பட்டோம். அப்படி என்னங்க பிரளயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. விஜய் அவர்களுக்கு அரசியலுக்கு வரும் ஆசை,
கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆனா அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்குன்னு ஒரு டைம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த டைம் பார்த்து தான் நம்ம பண்ண முடியும். ஆனா இவர் முந்திக்கிறதுக்கு முன்னாடி இவரோட தந்தையான S.A. சந்திரசேகர் அவர்கள் முந்திக்கிட்டு விஜய் அவர்களை எப்படியாவது அரசியலுக்குள்ள கொண்டு வரணும்னு ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சாச்சு. யோசிச்சது மட்டும் இல்லாம விஜய் அவர்களை பிராக்டிக்கலா எல்லா பிரச்சனையிலும் தள்ளி விட ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி பிரச்சனைகளை போய் செருப்படி வாங்கிட்டு விஜய் வெளில வந்ததுக்கு அப்புறம் இப்போதைக்கு நம்மளுக்கு அரசியல் தேவையில்ல, இப்போதைக்கு நம்மளோட இன்கம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு சொத்து சேரும், அந்த சொத்தை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காலகட்டத்தில் பிளான் போட்டு இருந்தாரு. ஆனா அவரோட குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் சுமூகமா தான் போயிட்டு இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா இவரோட மனைவியான சங்கீதா அவர்களுக்கு இவர் பாலிடிக்ஸ் போறதுல விருப்பமே கிடையாதான். அந்த காலகட்டத்தில் SAC மட்டும் தான் ஒத்த காலில் துள்ளிட்டு இருந்தாரு. இதனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கும் அவரோட தந்தையான SAC அவர்களுக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு என்ன நடிகை விடுங்களா, என்னைய இப்பவே அரசியல்ல தள்ளுறீங்க அப்படின்னு சொல்லி விஜய்க்கும் SAC அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்ததா சொல்லப்படுது. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தன்னோட மாமனார் மற்றும் மாமியார் கண்ட்ரோல்ல முழுசா போயிட்டாராம். ஏன்னா சங்கீதா அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்பா 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்களா, போங்க என் பக்கம் வந்துட்டோம், அரசியல்லாம் வேணாம், நீ நல்லா நடி, 100 கோடி ரூபாய் சம்பாரி, நம்ம உலகம் ஃபுல்லா லண்டன் ஃபுல்லா நம்ம சொத்து வாங்கி போட்டுருவோம், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம பசங்களோட நம்ம ஜாலியா இருக்கலாம் எங்க பேரண்ட்ஸோட சேர்ந்து அப்படின்ற மாதிரி சங்கீதா பிளான் போட்டதா சொல்லப்படுது. இந்த பிளான் ரொம்ப நாள் நீடியில. ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் நிறைய பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறமா இந்த பணத்தை கட்டி காக்கணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணும்போது அவருக்கு வந்த ஏகப்பட்ட எக்ஸ்டர்னல் பிரஷர்ஸ் அப்படின்றாங்க. இங்க இருக்கிற அரசியல் அமைப்புகளே அவருக்கு ரொம்ப பிரஷர் போட ஆரம்பிச்சு ஷூட்டிங் நடுவுல இருந்தே இவரை கொண்டு போயிட்டு இன்கம் டாக்ஸ் விசாரணை அப்படின்ற ஒரு பேர்ல இவரை கொண்டு போய் விசாரணை பண்ணும்போது தான் விஜய் அவர்களுக்கு லைட்டா பிதிரல் புடிங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவுதான் பணம் சேர்த்து வச்சாலும் நம்மளுக்குன்னு ஒரு பவர் இல்லைன்னா நம்மளால தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு முடிவு எடுத்தவர் கடைசியில் போய் புசி ஆனந்த் கிட்ட போய் சிக்கினதுக்கு அப்புறமா தான் இவருக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. இவ்வளவு காசு வச்சிருக்கீங்களா, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் நம்ம பல அரசியல் கட்சி கிட்ட பேரம் பேசி ஒரு அமௌண்ட்டை வாங்கி எதுலயாவது கூட்டணியை வச்சு ஏதாவது ஒரு பவரை நம்ம கைப்பற்றுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி விஜய் அவர்கள் அரசியல்ல இறங்க போறேன் அப்படின்ற ஒரு பிளான் பண்ண உடனே சங்கீதா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம SAC அவர்களோட முகத்துல ஒரு ஒலியை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். மறுபடியும் வழிக்கு வந்தியா, இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், ஆனா நீ லேட் பண்ணிட்ட, சீக்கிரமா அதுக்கான வேலையை ஆரம்பிப்போம்னு சொல்லி புசி ஆனந்தும் விஜய் அவர்களும் தீவிரமா அந்த வேலையில இறங்கினாங்க. அந்த நேரத்திலே சங்கீதா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை ஸ்டார்ட் ஆனதுனால தான் சங்கீதா அவர்கள் என்ன பண்ணாங்க, நான் லண்டன்ல எங்க அப்பா அம்மா வீட்டிலே இருக்கிறேன், என் பொண்ணை என் கூட கூட்டிட்டு போறா, பையன் ஆல்ரெடி கனடால தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்றாங்க. ஆனா ஒரு சில பேர் என்ன கோக்குறாங்க, இவர் த்ரிஷா கூட சுத்திட்டு இருக்கிறனால தான் சங்கீதாக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சங்கீதா அவர்கள் திருமணம் பண்ணும் போதே விஜய் அவர்கள் மிகப்பெரிய நடிகர் தான், அவர் ஒன்னும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடையாது. அதனால ஒரு நடிகனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது சங்கீதாக்கு அப்பட்டமா நல்லாவே தெரியும். ஆனா த்ரிஷா அவர்கள் தான் குறுக்கீடு பண்ணி இதுக்கு பிரச்சனை கிரியேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு இருக்கிற மீடியாக்கள் அதை வேற மாதிரி கொண்டு போறாங்க. ஆனா என்னன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு போனது சங்கீதா அவர்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இதனால விஜய் அவர்கள் வீட்டிலேயே பல பிரச்சனைகள். இதனாலதான் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் பல பொது நிகழ்ச்சிகள்ல சேர்ந்து நம்ம பார்த்திருக்கவே மாட்டோம். உதாரணத்துக்கு அட்லி அவர்களோட அந்த முதல் குழந்தை சீமந்தத்துக்கு கூட விஜய் அவர்கள் தனியா தான் வந்தாரு. சோ இந்த மாதிரி பல இடங்களுக்கு விஜய் அவர்கள் தனியா போனாரு. இன்னைக்கு த்ரிஷாவோட ஜோடி போட்டு போறாரு. எதனால ஒரு ப்ரொஃபஷனல் கனெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எல்லாத்தையும் நம்ம நெகட்டிவா கோத்து வச்சு பேசுறது நமக்கு வியூஸ் கிடைச்சாலும் கிடைக்கும், ஆனா எத்திக்ஸ் இருக்காது இல்ல. அதனால நான் இப்படி எல்லாம் பேச விரும்பல. இருந்தாலும் சங்கீதா மற்றும் விஜய் அவர்களுக்குள்ள இப்பேற்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்னைக்கு சால்வ் ஆகும் தெரியல. ஆனா விஜய் அவர்களும் செருப்படி வாங்கிட்டு தான் இன்னைக்கு தனியா அரசியல்ல சுத்திட்டு இருக்காருப்பா. மூன்றாவதா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் லதா ரஜினிகாந்த் இவங்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்தது. இப்போ வரலங்க, கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கு பின்னணியில ஒரு காரணங்கள் சொல்றாங்க. அது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அது என்ன காரணம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதாவது இவர் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு முதலமைச்சர்கிட்ட மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டாரு. அந்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இவர் மனைவி பெயரில் இருக்கக்கூடிய ஒரு நடிகையோட ஒரு சுத்திட்டு இருந்தாரு. ஆனா அந்த நடிகை அந்த முதலமைச்சரோட கேர்ல இருந்தவங்க. ஏன்னா அந்த நடிகையோட அம்மா அப்பாவே இந்த நடிகர் சினிமாவுக்கு கூப்பிடுறாரு, உங்களோட பொறுப்பு தான் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிருந்தாங்க. ஆனா இவர் எல்லாம் மீறி ரஜினி அவர்கள் அந்த நடிகையோட தொடர்பு இருந்தனால ஒரு ஹோட்டல் ரூம்ல கூட்டு போய் ரஜினி அவர்கள் மொத்துன்னு மொத்தனதாகவும், இந்த மொத்தல் வெளியில தெரியறதுக்குள்ள நம்ம இதே பேர்ல இருக்கக்கூடிய இதே மாதிரி வெள்ளையா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கங்கணம் கட்டுன்னு ரஜினி அவர்கள் சுத்திட்டு இருக்கும் போது இவரை பேட்டி எடுக்க வந்தவங்க தான் இவரோட தற்போதைய மனைவி. அப்போ உன் பேர் என்னமா, அட அதே பேரா, அட பார்க்க கலரா இருக்கிற, உடனே கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரி லவ் கூட ப்ரப்போஸ் பண்ணலையா, வித்தின் 2 daysல கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவசரமா ரொம்ப பிரைவேட்டா ரஜினி அவர்கள் கல்யாணம் பண்ணாரு. இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால எவ்வளவு நடிகரோட கல்யாண புகைப்படம் வந்திருந்தாலும் ரஜினி அவர்களோட கல்யாண புகைப்படம் ரொம்ப பிரைவேட்டா இருக்கும். சோ எதனால ரஜினி அவர்கள் அப்படி பிரைவேட்டா கல்யாணம் பண்ணாரு? அன்னைக்கு இருக்கிற உச்ச நட்சத்திரம் ரஜினி. அவரோட கல்யாணத்துக்கு மிகப்பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் பெருசா யாருமே வரல, மிகப்பெரிய ஒரு கூட்டமும் வரல. எதனால அப்படி நடக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. அதெல்லாம் நம்ம ஏன் யோசிச்சுக்கணும், அதெல்லாம் பழைய கதை. ஆனா அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தது அப்படின்றதுதான் இன்னைக்கான டாபிக். இதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் ரஜினி அவர்கள் செருப்படி வாங்கின கதை இருக்கு. அது என்ன செருப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும் போது இவருக்கு முதல் குழந்தை பிறக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மனைவி அவர்கள் ரஜினி அவர்கள் பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அவரோட கண்ட்ரோல்ல கொண்டு வர பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த கண்ட்ரோல் தாங்க முடியாம தான் ரஜினி அவர்கள் அந்த காலகட்டத்தில் முதல்ல இமயாலயாக்கு கிளம்பி போனதுக்கு காரணமே பொட்டாட்டி டார்ச்சர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சில பத்திரிகையாளர்கள் சொல்லி கேள்விப்பட்டோம். அப்படி என்னடா டார்ச்சர் அப்படின்னா,
இங்க போக கூடாது, அங்க இருக்க கூடாது, கரெக்டா 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும், 9 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளில போக கூடாது அப்படின்னு ஒரு ஸ்கூல் பையனை எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு வீட்டுல டார்ச்சர் அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் ரஜினி. இதனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, சினிமாவும் வேண்டாம், வீடும் வேண்டாம், நான் வந்து சன்னியாசியா போயிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாக்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்தார் ரஜினி அவர்கள். சரி, சினிமா வேணாமா, சினிமா பிடிக்காம வீட்டுல உட்காரணும், சன்னியாசியா ஏன் போறேன் அப்படின்னு முடிவு எடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சைடும் பிரஷரு. இதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஒரு முடிவை எடுத்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா பயந்து போயிட்டாங்களா அவரோட மனைவி. இதுக்கப்புறம் தான் பாலச்சந்திர அவர்களை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ண சொல்லி, பாலச்சந்திர அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இவருக்கு பஞ்சாயத்து பண்ணது மட்டும் இல்லாம இவரோட ரசிகர்களும் இவரோட பிரிவை வந்து ஏத்துக்கவே இல்லை. இதனால இவரையும் தாண்டி இவ்வளவு பேர் வந்து நம்மள நம்பி இருக்கிறாங்களே, இவங்களுக்காக நம்ம ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் ரஜினி அவர்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு கொஞ்சம் எல்லாமே சுகமா சால்வ் ஆயிடுச்சு, அவரையும் ஒரு மனைவி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்போ அதனாலதான் கூலா இருக்கிறாரு. இல்லன்னா அன்னைக்கே ஒரு இமாலயாவுக்கு ஓடி போனவர் திரும்பியே வந்திருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த சூப்பர் ஸ்டார் நீங்க அடிச்சுக்கிறாங்க பாத்தீங்களா 10 நடிகர்கள், இவங்களுக்குள்ளேயே அடிச்சுன்னு இவங்களதான் நம்ம பார்த்தாகணும். சோ ஓகே, ஏதோ ஒன்று நடந்து போச்சுப்பா, இதுவும் நடந்தது, வரலாற்றில் இடம்பெற்று விட்டது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 4வதா சொல்ல போறது நம்ம உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் சரிகா அப்படின்ற அவரோட 2வது மனைவி. முதல்ல ஒரு வாணி கணபதி அப்படின்ற ஒரு பெண்ணை தான் வந்து திருமணம் பண்ணாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லாத காரணத்தினால அந்த காலகட்டத்தில் சரிகா அப்படின்ற ஒரு நடிகையோட இவர் ரொம்ப குஷியாவும் ஜாலியாகவும் இருந்தாரு. இந்த லிங்க் எப்படி ஏற்பட்டது, சரிகான்றவங்க இந்தி நடிகை தானே அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, கமல் அவர்கள் வாணி கணபதி அவர்களை திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா இங்க தமிழ்ல டிக் டிக் டிக்னு ஒரு படம் நடிச்சார்ல, இதே படம் வந்து ஹிந்தியில கரிஷ்மா அப்படின்ற பேர்ல ரீமேக் ஆச்சு. அதுல அந்த 3 பெண்களில் ஒரு பெண்ணா தான் சரிகா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அப்போதுல இருந்து இவங்களுக்குள்ள லிங்க் ஏற்பட்டு இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் லிவிங் டுகெதர்ல ரொம்ப நாள் இருக்கிறது தெரிஞ்ச உடனே வாணி கணபதி அவர்கள் விவாகரத்து பண்ணிட்டாங்க. இந்த லிவிங் டுகெதர்ல இருக்கும்போது ஸ்ருதிஹாசன் அவர்கள் பிறந்துட்டாங்க 1986 வருஷம் சொல்லப்படுது. இதுக்கப்புறம் 1988 தான் இவர் முறையான கல்யாணமே பண்ணாரு சரிகா அவர்களை. சோ இந்த மாதிரி கல்யாணமே முறையா இல்லாதப்போ லைஃப் ஸ்டைல் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, சரிகா அவர்கள் கமல் அவர்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது வந்து நானே சொல்லலைங்க, ஒரு படப்பிடிப்புல வேலை செஞ்ச என்னோட பெரிய, அதாவது நீண்ட நாள் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு, ஆமாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தா பயங்கர கராரா இருப்பாங்க, எல்லாரையும் வந்து மதிக்கவே மாட்டாங்க, ஒருமையில பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொன்னாரு. சோ கூட நடிக்கிற சக நடிகர்களே ஒருமையில பேசும்போது கமலஹாசன் அவர்களோட நிலைமை எந்த கதியில இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ இந்த அளவுக்கு கமல் அவர்கள் டார்ச்சர் அனுபவிச்சிருக்காரு. சோ கமலஹாசன் மட்டும் நான் யோகியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை பத்தி வேற ஒரு விஷயத்துல வேற ஒரு டாபிக்ல நம்ம பேசுவோம். இது வந்து மனைவியோட பக்கத்துல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய, அதாவது கணவரோட பக்கத்துல இருந்து மனைவியை பார்க்கக்கூடிய ஒரு டாபிக்கா தான் எடுத்து பேசிட்டு இருக்கிறனால நான் இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பேசணும். சோ இந்த அளவுக்கு குடும்பம் அனுபவிச்சதால தான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கமல் அவர்களுக்கு ஒரு சின்ன அஃபேர் ஏற்பட்டதுன்னு சொல்றாங்க சிம்ரனோட. இது பெருசா பூதகரமா வெடிச்ச உடனே தான் சரிகா அவர்கள் சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டே கிளம்பியாச்சா. கிளம்பும் போது அவங்க கிட்ட ஒரு 60 ரூபாவும் ஒரு கார் மட்டும் தான் இருந்தது. ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிட்டு இதுக்கப்புறமா அவங்க மறுபடியும் பாம்பேல போய் செட்டில் ஆயிடலாம், அதான் நம்ம சம்பாரிச்சு வச்ச சொத்தெல்லாம் பாம்பேல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாம்பேக்கு கிளம்பி போய், சரி நான் கொடுத்த காசுலாம் 5 வீடு வாங்கிருக்கேன்னு சொன்னீங்க, எங்க அந்த வீடெல்லாம் அப்படின்னு கேட்டா, ஐயோ அது எல்லாமே வந்து திவாலாயிடுச்சுமா, எப்படியோ போயிடுச்சுமா, சொந்தக்காரங்களாம் ஏமாத்திட்டாங்கமா அப்படின்ற மாதிரி அம்மா கைவிரிச்சதுக்கு அப்புறமா, போச்சுரா 10 பைசா இல்ல, புருஷனையும் அவசரப்பட்டு வெளில துரத்தி விட்டு வந்துட்டோம், என்ன பண்றதுன்னு தெரியாம சின்ன சின்ன ரோல் நடிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஸ்ருதிஹாசன் அவர்களோட அந்த ஒரு ஆறுதலின் பேரில் அவங்களோட சப்போர்ட்ல தான் வந்து சரிகா அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கமல் சுத்தமா கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னு பார்த்தா அவங்க குடும்பத்துக்குள்ள போய் என்ன பிரச்சனை ஏற்பட்டதுன்னு தெரிஞ்சாதான் நம்மளால உறுதியா சொல்ல முடியும் இல்லீங்களா. அதனால கமல் மேட்டரை இதோட விட்டுருவோம். இருந்தாலும் கமல் அவர்களும் அவரோட வாழ்க்கையில ஒரு பெண்ணால் செருப்படி வாங்கியிருக்கார். பல பெண்ணால் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த நியூஸ் தான் நண்பர்களே. 5வதா சொல்ல போறது நம்ம நடிகர்ன்றதோட நம்ம இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் சைந்தவி அவர்கள் கிட்ட இருந்து வாங்கின செருப்படிகளை பத்தி சொல்லுவோம். ஆனா சைந்தவி அவர்களும் அவங்களோட தரப்புல ஜிவி பிரகாஷ் அவர்கள் கொடுத்த செருப்படியை பத்தியும் சொல்லுவாங்க. இன்னி நம்ம ஜிவி பிரகாஷ் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுவோம். ஜிவி பிரகாஷ் அவர்கள் சைந்தவி அவர்களை கிட்டத்தட்ட 2வது கிளாஸ் படிக்கும் போதே லவ் பண்றான். ஏன்டா அதெல்லாம் லவ் ஆடாது, அந்த மாதிரி லவ் பண்ணி ஹைஸ்கூல்ல லவ் பண்ணி காலேஜ்ல லவ் பண்ணி கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்க, பிறந்ததுல இருந்தே லவ்வா, அந்த மாதிரி லவ் பண்ணி 14 வருஷம், கிட்டத்தட்ட 14 15 எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறமா திருமணம் பண்ணி செட்டில் ஆயிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா திருமணம் பண்ணும்போது ஜிவி பிரகாஷ் அவர்கள் சினிமா துறையில தான் இருக்க போறாரு அப்படின்றது சைந்தவி அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா சைந்தவி அவர்களும் நல்ல ஒரு பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கூடகரம்லாம் நோண்டி விடுவான்ல, உன் பர்சன் ஒழுங்கா இசையமைப்பாளராக இருந்தா இப்ப ஹீரோ ஆயிட்டான், பொண்ணுங்களெல்லாம் கட்டி பிடிக்கிறான், ரொமான்ஸ் பண்றான், பாக்குறதுக்கு சகிக்கல அப்படின்னு தூண்டி விட்ட உடனே சைந்தவி அவர்களுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ இசையமைப்பாளர்னு சொல்லி தான் இவங்க கூட வந்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறோம், இவங்க என்னன்னா ஹீரோ போய் ஆன்லைன்ல பாருங்க ஆன் ஸ்கிரீன்ல ரொமான்ஸ் பண்ணுகிறானே, இப்படியே போயிடுவானோ அப்படின்ற ஒரு பயத்துல சைந்தவி அவர்களும் ஜிவி பிரகாஷ் அவர்களை பயங்கரமா மென்டல் டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது அவங்களோட குடும்பத்தோட சேர்ந்துக்கிட்டு. இதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷோட தரப்புலையும் அவர் சைட்ல இருந்தும் அவங்களுக்கு பிரஷர் கொடுக்க போய் இவங்க 2 பேருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வந்து பூதாகரமா வெடிச்சதுக்கு அப்புறம் தான் 2 பேரும் விவாகரத்துக்கு பண்ணிக்க போறேன், மியூச்சுவலா பிரிஞ்சிட போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு வந்ததா சொல்லப்படுது. இதுல நான் வந்து ஒரு சின்ன என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் நான் சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்படுறேன். அதாவது ஒரு ஆண் வந்து அவனோட லைஃப்ல ஒரே வேலையை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு, அந்த காலத்துல இருந்த மாமாக்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் நான் இந்த கம்பெனில வேலை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி பெருமை பீத்திப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆண்கள் அந்த மாதிரி கிடையாது.
அவங்களுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்கக்கூடிய எந்தூசியாஸ்டிக் குடிக்கக்கூடிய வேலைகளை அவங்க மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால பெண்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்க ஆரம்பத்துல இருக்கும்போது அவன் ஒரு மாதிரி இருந்தான், அதுக்கப்புறம் வேற வேற வேலைக்கு போகும்போது அவன் வேற வேற மாதிரியான வேலைகளை தான் அவன் செஞ்சு ஆகணும். அதை விட்டுட்டு கணவன் ஆரம்பத்தில் நான் கல்யாணம் பண்ணும்போது எந்த வேலையில எப்படி இருந்தானோ அடுத்து 30-40 வருஷம் அப்படியே இருக்கணும்னு பெண்கள் எதிர்பார்த்தா இது மிகப்பெரிய பிரச்சனையை குடும்பத்தில் உண்டாக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வேற, உங்க அப்பனோட இருந்த காலகட்டமே வேற. ஏன்னா அன்னைக்கு உங்க அப்பனுங்களாம் 40 வருஷம் ஒரே வேலையில உட்காந்து தேய்ன்னு தேய்ச்சி ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு அப்படியே வீட்டில் உட்காந்துருவாங்க. இன்னைக்கு இருக்கிற பசங்க எல்லாம் ஓடி ஓடி சம்பாரிச்சு எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படணும், பொண்டாட்டியும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஓடுறாங்க. ஸோ பெண்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த புரிதல் இல்லாதனாலதான் ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கும் சைந்தவி அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்ததுன்றாங்க. இன்னைக்கு அதை பேசி கொஞ்சம் சுமூகமா முடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய பூதாகரமா போகாது. இருந்தாலும் பெண்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்பேற்பட்ட பிரச்சனை வராது. ஸோ ஆறாவதா சொல்ல போறது, பெண்கள் புரிஞ்சிக்காம ஆண்களுக்கு கொடுத்த டார்ச்சரை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா ஜெயம் ரவி மற்றும் அவரோட மனைவியான ஆர்த்தி அவர்களோட கதை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாரி கிழிஞ்சுது. இதை பத்தி டீட்டெயில்டா இப்ப பேசணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே 2-3 வீடியோல டீட்டெயிலா நான் பேசிட்டேன். அதோட லிங்க் எல்லாம் நான் கமெண்ட்ல கொடுக்குறேன், அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. ஸோ அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டதுக்கும் முக்கியமான காரணம் பெண் புரிதல் இல்லாம இருந்தது தான். அதாவது பெண்ணை நான் குறை சொல்றேன் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க. ஆண்களை சப்போர்ட் பண்ணியும் பேசுறேன்னு சொல்லாதீங்க. ஆண்களும் தப்பு பண்ணுவாங்க. ஆனா ஒரு ஆண் என்னை விட்டு போறதுக்கு முக்கியமான காரணமே அவனோட ப்ரொஃபஷன் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு யோசிச்சுட்டா கண்டிப்பா அதுக்கு ஒரு திருத்தத்தை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பான அதுக்கான விளக்கத்தை ஒரு ஆண் கொடுக்கறது அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பொண்ணு ஒரு ஆண் மேல எப்பேற்பட்ட சந்தேகம் வேணாலும் வைக்கட்டும். அவன் வேற ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருக்கிறான், அதுக்கப்புறம் அவன் என்ன சரியா பாத்துக்க மாட்டான், அடிக்கிறான், அபியூஸ் பண்றான், குடிச்சிட்டு வரான் அப்படின்ற மாதிரி பல காரணங்கள் பெண்கள் சொன்னாலும் அதை கண்டிப்பா நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த ஆண் உண்மையாவே அதை பண்ணானா அவனை நம்ம தண்டிக்கவும் படணும். ஆனா ஒரு ஆண் என் கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதுக்கு முக்கியமான காரணமே அவன் ப்ரொஃபஷன் தான் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல ஆரம்பிச்சோன்னா ஏகப்பட்ட கவுன்சிலிங்களும் நம்ம பண்ணி தான் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நம்ம உளவியல் பிரச்சனையா பார்த்து அதை சரி பண்ணுவே தவிர இந்த ப்ரொஃபஷன் இவன் செய்யற வேலை எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பெண் காரணத்தை தேடக்கூடாது. ஏன்னா அந்த வேலை செய்யறது அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் அவன் மன நிம்மதியா இருக்கிறதுக்கும் தான். ஸோ அந்த ப்ரொஃபஷன்னால தான் இப்போ நான் சொன்ன நடிகர்கள் மற்றும் நடிகர்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது. இதை ஒரு பெண் புரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் அதுக்கான அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணுமே தவிர ஆல்கோஹாலிக்கு பொம்பளைபுரிக்கு இவனோட சேர்த்து இந்த ப்ரொஃபஷன் பாக்குறோம் இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்குள்ள போட்டக்கூடாது அப்படின்றதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இப்ப நான் சொன்னது சரியா, நான் சொன்னது கொஞ்சம் புரிஞ்சிருச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. புரியலனாலும் சொல்லுங்க, கண்டிப்பா என்னோட முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட விளக்கத்தை கொடுத்துறேன். அதை விட்டுட்டு எனக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ல போட்டீங்கன்னா சத்தியமா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் நான் மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா எவனோ ஏதோ ஒன்று பேசிட்டு போறான் அப்படின்ற மாதிரி விட்டு தான் போவேன். இதுக்கான ஒரு விளக்கம் வேணுன்றவங்க கண்டிப்பா என்ன கேட்கலாம் நண்பர்களே. சோ இதுதான் என்னோட கருத்து அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மற்றும் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம சேனலோட மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடி சீக்கிரம் லைவ் இந்த மாதிரியான விஷயங்களை நேரடியா விழாவும் விரையுமா நம்ம பேசுவோம். நன்றி.